ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். ஸோ இப்போ நடந்து முடிஞ்ச ஷார்ட் அண்ட் எக்ஸாம் இருக்குல்ல, 2024 ஃபிப் எக்ஸாமுக்கான பேப்பர் காப்பி ஆன்சர் ஸ்கிரிப்ட் வந்து வந்துருச்சு. ஸோ எல்லாமே ஸ்டூடெண்ட்ஸ் செக் பண்ணி பார்த்துட்டாங்க ரீவலியூஷன் போடுறதுக்காக. ஸோ அதில் வந்து பெரும்பாலான மாணவர்கள் பார்த்திங்கன்னா அந்த மார்க் சிஸ்டத்தை கரெக்டாக ஃபாலோ பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேங்களா, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆஃப் மார்க் பிடிக்க வேண்டிய இடத்துல எல்லாமே எதுவுமே கன்சிடர் பண்ணாமல் ஃபுல் மார்க்காக பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. குறிப்பாக பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் ஹையரில் எக்ஸிபிஷன் அப்படிங்கிற வேர்டு ரிப்பீட்டடாக வந்துட்டுருக்கு. சரிங்களா, ஸோ அதில் மார்க் சிஸ்டம் நமக்கு மென்ஷன் பண்ணியிருக்கிறது என்ன அப்படின்னா, ரிப்பீட்டட் வேர்ட்ஸ் வந்து ஒமிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதில் கொடுத்துருக்காங்க. ஆனால் அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எதுவுமே ஃபாலோ பண்ணலை. அண்ட் தென் மார்க் சிஸ்டத்தில் எதெல்லாம் ஆஃப் மார்க் பிடிக்கணும்னு இருக்கோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் மார்க் 1 மார்க் ஃபுல்லாகவே பிடிச்சிடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மார்க் சிஸ்டம் ஃபுல்லாகவே ஃபாலோ பண்ணல. சரியா, இங்கிலீஷ் பேப்பரை பொறுத்த வரைக்கும் நிறைய மாணவர்கள் இதுதான் சொல்லியிருக்காங்க. ஸோ அது எந்த வகையில் இருக்குது அப்படிங்கிறது கன்ஃபார்ம் தெரியல. ஸ்டூடெண்ட்ஸ் சொன்ன வரைக்குமே இந்த குற்றச்சாட்டு தான் அதிகமாக வைக்கிறாங்க. ஸோ பேப்பர் கரெக்ஷன் பண்ணக்கூடியது கண்டிப்பாக அதை சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணுறாங்களா இல்லையா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். ஸோ அப்படி இல்லைனா புதுசாக ஏதாவது மார்க் சிஸ்டம் இருக்குது, எல்லாத்துக்கும் 1 மார்க் தான் பிடிக்கிறாங்க அப்படின்னா ஸோ அதையாவது வந்து அஃபிஷியலாக வெளியிட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப அஃபெக்ட் ஆகுறாங்க ஒவ்வொரு எக்ஸாமுக்குமே. ஏன்னா இவ்வளோ தூரம் எழுதியும் வந்து பார்த்திங்கன்னா அந்த சின்ன சின்ன விஷயத்தை கரெக்டாக ஃபாலோ பண்ணாதனால அவங்களுக்கு மார்க்குமே போய்ட்டு ரீவேல்யூஷன் போட்டுமே வந்து எதுவும் வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆல்ரெடி பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எந்த வகையில் இருக்குது அப்படிங்கிறது தெரியல. சரிங்களா, ஸோ கரெக்ஷன் பண்ணக்கூடிய இடத்துல கரெக்டாக அந்த மார்க் சிஸ்டம் இருக்குது அப்படின்னா அதை பேஸ் பண்ணி மார்க் வந்து ரெடியூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப அஃபெக்ட் ஆகுறாங்க. ஸோ இனி வரும் காலங்களில் இந்த பேப்பர் கரெக்ஷனில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி பேப்பர் கரெக்ஷன் முறையாக நடக்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அப்படின்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா, வெயிட் பண்ணி பார்க்கலாம். நன்றி.